The ferry service எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த ஏரியால வந்துட்டு அந்த WTCக்கு பேக் சைடுல இந்த குயின்ஸ் பேலஸ் சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு பேக்ல தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நியூ ஜெர்சி போகிறதுக்கு 5 minutes தான் போகுது. நாங்கள் வந்துட்டு இப்போ லிபர்ட்டி அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்காக தான் லிபர்ட்டி ஸ்டாட்யூ ஐலாண்டுக்கு போகிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு போகிறது வழியில் கிட்டத்தட்ட 15 நிமிஷம்னு சொன்னாங்க. நடந்து போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு அப்படியே உட்காந்து ஹாய்ண்டு ஒரு குளிர் லைட் மிதமான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. ரொம்ப சூரியனும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை, ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. இந்த கிளைமேட்டில் பாட்டியம்மா பாருங்கள், எவ்வளோ வயசானாலும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஏரியா வந்து ஓரளவு கொஞ்சம் சேஃபஸ்ட் ஏரியா மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னு சொன்னாக்கா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கிங்கிறது வந்து சிஆர் லைட்டர் வச்சுக்கிற மாதிரி, லைட்டர் வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருந்துகிட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இந்த ஏரியாவில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு துபாயுடைய மெரினா, துபாய் மெரினா பார்க்குறது மாதிரி இருக்குது. இது குட்டி மெரினா, அது வந்து ஹியூஜ், ஏகப்பட்ட இதுகள் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு ஏரியா அங்கே துபாய் மெரினாவை பொறுத்த வரைக்கும். நம்ம அதையும் போய் பார்ப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அடுத்த ஒரு வியூ லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். அது வரைக்கும் முழுமையாக பாருங்கள், நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லை எல்லாத்துக்கும் எல்லாம் கிடச்சிச்சு. இப்போ என்ன நம்ம பிள்ளைங்கள நல்ல ஒரு பொசிஷனில் கொண்டு வந்து சமுதாயத்துக்கும் நம்ம இதுக்கும் உள்ள மாதிரி நார்மலாக சும்மா அக்கௌண்டன்ட் அது இது இல்லாமல் இல்லை இந்த பிஸ்னஸ் உள்ள கவர்மெண்ட் பிஸ்னஸ் பொலிட்டிக்கல் எல்லாத்துலேயும் எப்படி பொலிட்டிக்கலில் தான் மெயினாக வரணும். அதான் எப்படி பங்களாதேஷ் மக்களோ சிங்குக்காரங்களோ எப்படி வந்து கனடா மற்ற நாட்டா ஆட்சி படிக்கிறாங்களோ நம்ம ஊர் அதெல்லாம் பார்த்தோம். மக்கள் அந்த ஒரு இதுக்கு சடன்னு ஒரு 10-20 வருஷத்தில் நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கணும். எங்க இன்ஷா அல்லாஹ் நாசா ஆமாம் எல்லாத்துலேயும் சார், எல்லா இதில் ஒரு இதில் மிச்சம் இருக்க கூட எல்லாத்துலேயும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு உள்ள இது சக்தியை கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கும் இல்லாத சிறப்பு நம்ம ஊருக்கு. அதேமாதிரி நம்ம மக்கள் வந்து அந்த பிள்ளைகளை நல்ல அளவு வளர்க்குறாங்க. இந்த ஈமான் இஸ்லாம நம்ம ஊருடைய மார்க்கத்துடைய இதை பேசுங்க, எடுக்கிறேன் நாங்கள் பேசுங்க, ஒரு 5 நிமிஷமாக பேசுங்க. இந்த வர்றேன், நம்ம இங்கே போயிட்டு வந்துடுவோம், அதை முடிச்சிடுவோம். இந்த ஃபெர்ரி சர்வியை ஃபெரியிலே வச்சு பேசுவோம், ஃபெரியில் போகும்போது பேசுவோம். இல்லை ஃபெர்ரி வந்துக்கிட்டு வேறு இது பேசுவோம். இந்த மாதிரி இருக்கலாம், மற்ற மெசேஜை கொடுப்போம். ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டேன்னாக்கா, இந்த ஃபெர்ரி ஸ்டேஷனுக்கு வந்தோம்னாக்கா பக்கத்தில் நியூ ஜெர்சி தெரியுது. நேற்று ரொம்ப நேரம் ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த நியூ ஜெர்சிக்கு போகிறதுக்கு இந்த இடம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டு கிராஸ் ஆகுறது 5 minutes தான் சொல்கிறான், அது எப்படின்னு தெரில. ஸோ இந்த ஒரு ஏரியா நல்லா இருக்குது, பே ஏரியா. அப்படியே குறுகுருண்டு இருக்குது, மீன் பிடிக்கிறாங்க. ஸோ மேபி தே வில் கெட் சம் ஃபிஷ் அஸ் வெல். ஸோ இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த பாருங்கள், ஒரு கண்ணு கூசுது. எனக்கு பார்க்க முடியல, நீங்களும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்னடா இது, ஷிப்பு நடுவில் நிற்கிது, 2 பேர். நாயை கட்டிட்டு ஓடுறாரு மனுஷன், நாயும் ஓடு சேர்ந்து. லிபர்ட்டி லேண்டிங் சிட்டி ஃபெர்ரி.
நான் எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்க. வா ஃபட்டையலமோ ஃபட்டைய இலை உதிர்ந்து காஞ்சு போய் பட்டு போன மாதிரி இருக்குது இந்த மரம். அது இன்னும் 2 மாதம் போயிடுச்சுனாக்கா மறுபடியும் பச்சை பச்சையாண்டு இலையோட வந்துடும். இங்கே நிற்கிற மற்ற மரம் போல தான் இதுவும். ஸோ அதெல்லாம் இப்போ தான் இலை கொட்ட ஆரம்பிக்குது. இது இலை கொட்டி முடிஞ்சிருச்சு. இந்த வர்ற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா நியூயார்க் சிட்டி போலீஸ் மெமோரியல் அப்படின்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஹெலிகாப்டர் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது டூரிஸ்ட்டுக்கா என்ன ஏதுன்னு தெரியலை. ஸோ கிம்பால் மேலால் போயிட்டுருக்கு. வாய் எஸ் இந்த சைடில் திருப்பியாச்சு. நல்லா குளிராக இருக்குது. குளிராக இருந்தால் ஏன் தாகம் வருது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் பார்ப்போம். எல்லிஸ் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்து என்ன சொன்னாக்கா, ஏற்கனவே அகதிகள்லாம் வரும்போது அங்கே தான் அடைச்சி வச்சேன்னு சொன்னாங்க. அந்த எல்லிஸ் ஐலண்டை பார்த்துட்டு வரலான்னு இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு அதை முடிச்சுட்டு வருவோம், நேரம் இல்லை. செம்மையாக இருக்கு. ஜல்தி ஜல்தி. புரூக்லின் பிரிட்ஜே வந்துடும் போல இருக்கு. ராங்கான இடத்துல இறங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நடக்க நடக்க போயிட்டு இருக்கு. வா இந்த இடத்துல டென்னிஸ் கோர்ட் போட்டிருக்காங்க. வாலிபால் கோர்ட் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. பாருங்கள், ஷார்ஜா, துபாய், அபுதாபி, அதை தொடர்ந்து இங்கே நியூயார்க்லேயும் அப்படி லென்த்தியான ஒரு இது போட்டிருக்காங்க. லயன் டைகர் ஒன்லி. டாக் they are fed up now. Only lion and tiger. White lion. All have white lion. I will share some videos to you so you will understand. They will try to something for lion, huh? Yeah, lion and tiger they have. And monkey. One guy have monkey. He came from vacation. Oof. Monkey is crying like anything. Same around. We'll go inside the forest. அப்பா குளிர்ல நம்மளுக்கு சளியே வந்துருச்சு, முடியலப்பா. இந்த ஏரியா பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. கடலோரம், உண்மையான கடலோரம், பேக் வாட்டர் அல்ல. ரெண்டாவது பெரிய பெரிய நாயை வர வச்சுட்டு அலையுது எல்லாம். முடிவெட்டாத நாய் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இங்கே பாருங்க, காடு, மரங்கள், அவ்வளோ மரங்கள், அடர்ந்த காடாட்டம் இருக்குது. இதெல்லாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே. இப்படி இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக நோயெல்லாம் வர்றது கொஞ்சம் நின்றும். நடையாயிடும். கரிங்களை வேறு அங்கங்கே போட்டு வச்சுக்கிது. இது நேச்சுரல் மாதிரி இல்லை, கல்வெட்டுகள் இடையில. இந்த இடம்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக வச்சுக்கிறாங்க. பார்த்தா அப்படி தான் தெரியுது, மீன் பிடிக்கிறதுக்காக. You cannot go this side. Fishing. Going left? No. This is fishing. ஸோ கித்தாரு, வீணை, இது பம்பார்டா நம்மளுக்கு தெரியலப்பா. இதுக்கு பேர்லாம் நம்மளுக்கு தெரியலை. அது வச்சுருக்காங்க. பெரிய கித்தார்.
எல்லாமே ஒவ்வொரு தீம். ஸோ நம்ம WTC அந்த இடத்துலேருந்து லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு ஸோ அந்த இடத்து வரைக்கும் போகிறதுக்குள்ள நடை பயணத்தை தான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கெல்லாம் நம்ம நல்லா முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம எப்போதும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. இந்த வீடியோ, இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ இணைந்து இருங்க. பாய். Legendary Discovery subscribe பண்ணுங்க.